ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சீலிங் ஃபேன் அதாவது சுற்றி விட்டோம்னா ஃப்ரீயாக சுற்றும். ஆனால் பார்த்திங்கன்னா பவர் கொடுத்தோம்னா பிரேக் அடித்த மாதிரி நிற்கும். அதாவது இது எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் சிக்கி சிக்கி ஓடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீச்சு கீச்சுன்ற சத்தத்தோடு ஓடிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்புன்னு பிடிக்கும். கரண்ட்டை நிறுத்திட்டு சுற்றி பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் கரண்ட்டை கொடுத்தோம்னா சுற்ற விடாது, கப்புன்னு பிடிச்சிட்டு இருக்கும். நம்ம கையாலே சுற்றினா கூட சுற்றாது, இறுக்கமாக பிடிச்சிக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, இது நிறைய ஃபேனில் இந்த பிரச்சனை வரும், கம்ப்ளைண்ட் வரும். பார்த்திங்கன்னா ஃபேன்லாம் நல்லாயிருக்கும், சுற்றி விட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்கும். கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், காயில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் கரண்ட்டை கொடுத்திங்கன்னா ஓடாது. இதுக்கு என்ன காரணம்னா, கோரை கழட்டிட்டு பாருங்கள். அதாவது பாடியை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோரை எடுத்து செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனை புரிய வரும். மைன்யூட்டாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியாது, என்ன பிரச்சனைன்றது தெரியாது. பேரிங் நல்லாயிருக்கும், காயில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காத மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா இது என்ன காரணம்னா, நம்ம பேரிங்கும் ஷாஃப்ட்டில் உட்காருது இல்லையா, நமக்கு ஷாஃப்ட்டில் உட்கார இடத்த கவனிக்கணும். இந்த ஷீட்டிங் கரெக்டாக உட்காரலைன்னா, இந்த இடம் மேல் பக்கமோ அல்லது பேரிங் உட்காருது பாருங்கள் ஷீட்டிங், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மேல் பக்கமோ அல்லது கீழ்ப்பக்கமோ லைட்டான தேய்வு ஏற்பட்டுருக்கும். தேய்வு ஏற்பட்டு போச்சுன்னா என்ன ஆகும்னா, பேரிங்குள்ளே லூஸாக போகும். பேரிங்குள்ளே லூஸாக போச்சுன்னா கோர் என்ன ஆகும்னா, ஓரத்தில் உரச ஆரம்பிச்சிடும். அதாவது இப்படி உட்கார வச்சிங்கன்னா இதுக்குள்ளே சும்மா ஒரு மைனூட்டான கேப்பு தான் இருக்கும். இந்த கோருக்கும் இந்த வெளி வட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மைனூட்டான கேப்பு தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த ஷாஃப்ட் தேஞ்சிடுச்சுனாவே லேசாக தேஞ்சு போயிடும். இது தேஞ்சு போன நிலையில் இருக்குது. மைனூட்டாக லேசாக தான் தேஞ்சிருக்கும், அதிகமாக தேஞ்சிருக்கல, பார்க்குறதுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். லைட்டான தேய்வு ஏற்பட்டாலே அது என்ன ஆகும்னா, இந்த கேப்பை இந்த கோர் இடையில் ஓரத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா, ரிங் இருக்குது பாருங்கள், அதுக்கும் நம்ம இந்த கோருக்கும் பார்த்திங்கன்னா இடைவெளியை ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா இப்படி போடும்போது ஓட்டினீங்கன்னா கப்புன்னு மேக்க நட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த லேசான தேய்வு தான். தேஞ்சு போச்சுனாலே சென்டர் மாறிடும். சென்டர் மாறிடுச்சுன்னா இதில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதை நம்ம கவனமாக பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா தெரியாத மாதிரியே இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது, நல்லாயிருக்கும், ஆனால் ஓட விடாது. காரணம் என்னென்னா, ஷாஃப்ட் தேஞ்சு போயிருக்கும். ஷாஃப்ட்டை புது ஷாஃப்ட்டு அதிகமாக தேஞ்சு போயிருந்ததுன்னா புஷ் ஷாஃப்ட்டை புதுசாக மாற்றிட வேண்டியிருக்கும். அந்த ஷாஃப்ட்டை இது லேசான தேவை வேண்டியதுனால கொத்து போட்டு கூட ஓட்டிக்கலாம். அது பேரிங் போயிருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். சில டைம் பேரிங் ரொம்ப அதிகமாக ஆடி வந்துச்சுன்னா, லூஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி அச்சு போயிட்டுனாலும் தேஞ்சு எடுத்து போச்சுன்னா, அந்த ஷாஃப்ட் தேஞ்சு போச்சுன்னா லைட்டாக தேவை ஏற்பட்டுருக்கும். அது பார்த்திங்கன்னா இதில் பேப்பர் அளவுக்கு கூட கேப் இருக்காது, லைட்டான கேப் தான் இருக்கும். அந்த கேப் மைனூட்டான கேப் இது என்ன ஆகும்னா, ஓரை உரச ஆரம்பிச்சிடும், கப்புன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும். கூட இது கூட ஒன்றா இணைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே உள்ளே இருக்க கேப்னால அது இந்த கேப் இடைவெளி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நெருங்க ஆரம்பிச்சிடும். கரண்ட்டை கொடுத்த உடனே இது கோரும் இந்த ரிங்கும் ஒன்றாக ஆரம்பிச்சிடும், ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் சுத்த விடாது. இந்த மாதிரியான பிரச்சனை பார்த்திங்கன்னா சில ஃபேன்கள்லாம் வரும். ஃபேன் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும், கழட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், எந்த இதுவுமே பிரச்சனை இருக்காது, காயில் பிரச்சனை இருக்காது, பேரிங் நல்லாவே இருக்கும். பார்த்திங்கன்னா இது பிடிக்கும். காரணம் என்னென்னா இதுதான், இந்த ஷாஃப்ட்டை கவனிங்க. அதாவது ஷாஃப்ட்டோட கீழ்ப்பக்கமும் சரி அல்லது மேல் பக்கமாக இருந்தாலும் சரி, மேல் பக்கம் கூட சில இதில் மேல் பக்கம் காடி வந்துடும், தேவை ஏற்பட்டு லூஸ் கடிச்சிடும். சில இதில் கீழ்ப்பக்கம் ஏற்படும். இதில் பார்த்திங்கன்னா கீழே தான் தேஞ்சு போயிருக்கு. அதனால் என்ன ஆகுனா, இந்த கோர் இது உரசிருக்கு பாருங்கள், தெரியுதா, கோர் தெரியுது பாருங்கள், கிராக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பேரிங்கை ரெண்டுமே மாற்றிக்கிங்க. பேரிங்கை மேல் கப்பு கீழ் கப்பு ரெண்டுமே மாற்றிட்டு, அதிகமான தேவை இருந்தால் ஷாஃப்ட்டை மாற்றிக்கிங்க. லைட்டான தேவை இருந்தால் இதை லேசாக கொத்து போட்டுக்கலாம், நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஆனால் அந்த பஞ்ச் பண்ணி போடுற மெத்தேடு சென்டர் வராது, கரெக்டான சென்டரில் ஆகிறதுனால தான் இதில் உராயிருது, அது உரசுறது. நம்ம பஞ்ச் பண்ணி போடும்போது அதிகமாக போட்டிங்கன்னா, கொத்து அதிகமாக போட்டிங்கன்னா அது என்ன ஆகுன்னா, ஒரு மாதிரி சென்டர் இல்லாமல் டைட்லேயே போகும். அதாவது லைட்டானதாக இருந்தால் பஞ்ச் பண்ணி போட்டுங்க, ரொம்ப அதிகமாக இருந்தால் பஞ்ச் பண்ணிலாம் போட தேவையில்லை. டேரெக்டாக ஷாஃப்ட்டை மாற்றிக்கிங்க. ஏன்னா ஷாஃப்ட்டை மாற்றாமல் நீங்கள் அதிகமான கொத்து பெருசாக கொத்து போட்டுருந்தீங்கன்னு வையேன், அது சென்டராக கரெக்டாக உட்காராது. ஒரு பக்கம் பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும். அந்த கொத்து மாறிச்சுன்னா திரும்ப அது டைட்டாகவே ஓடும் ஒரு மாதிரி டைட்டாக ஓடும். பேரிங் புதுசாக போட்டாலும் பிடிக்கும். அதனால் அதிகமான தேவை ஏற்படுத்தியிருந்ததுன்னா ஷாஃப்ட்டை மாற்றிருங்க. லைட்டான தேவை இருந்தால் அதையே லைட்டான கொத்து போட்டு ஓட்டிக்கலாம், பஞ்ச் பண்ணிட்டு ஓட்டலாம். இதுதான் இந்த ஃபேனில் வர பிரச்சனையே. இந்த பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா இப்போ இது கீழ்ப்பக்கம் மட்டும்தான் லேசான தேவை இருக்குது. அதனால்
நான் பஞ்ச் பண்ணி தான் போட போகிறேன். இது ஏன்னா லைட்டான தேவை தான் இருக்குது, அதிகம் இல்லை. அதிகமாக இருந்ததுன்னா ஷாஃப்ட்டு மாற்றுற மாதிரி தான் வரும். இது கம்மியாக இருக்கிறதுனால சும்மா லைட்டான கொத்து போட்டு பேரிங் வந்து புதுசாகவே ரெண்டுமே மாற்றிட போகிறேன். பேரிங் மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபிட்டிங் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். இப்போது நான் வந்து இதை வந்து லைட்டான பஞ்ச் தான் பண்ண போகிறேன். ஏன்னா தேய்வு கம்மியாக தான் இருக்குது, அதனால் லைட்டாக கொத்து போட்டுட்டு ஓட்டலான்னு இருக்கேன். பேரிங் ரெண்டே ஆனால் மாற்றிடுவோம். இப்போ பஞ்ச் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இது மாதிரி லைட்டாக கொத்து போட்டுங்க. ரொம்ப பெருசாக போடாமல் லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா தேவைன்றது கம்மியாக தான் இருக்குது. அதிகமான தேவை வந்தால் கொத்து அதிகமாக பெருசாக போட வேண்டி வரும். ஆனால் அதிகமாக இருந்தால் ஷாஃப்ட்டை மாற்றது தான் நல்லது. ஏன்னா கொத்து போட்டு போட்டிங்கன்னா அது வந்து மட்டம் கிடைக்காது, கரெக்டான லெவல் சென்டர் வராது. கம்மியாக இருந்ததுன்னா கொத்து போட்டுங்க, அதிகமாக இருந்ததுன்னா ஷாஃப்ட்டே மாற்றிடுங்க. நான் வந்து லைட்டாக பஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போது 2 பேரிங்குமே மாற்றிடலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து புல்லரை யூஸ் பண்ணி பேரிங் கட்டிடலாம். கீழ் கப்பை கட்டியாச்சு. இப்போ மேல் கப்பை வந்து நம்ம இது வழியாக ஷாஃப்ட்டை விட்டு கட்டி விடுவோம். இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஒரு ஷாஃப்ட்டை வச்சு அந்த பேரிங்கை மேலே மேலே தட்டி எடுத்துக்கலாம். அது வந்து வெளியே வந்துடுச்சு. இப்போ நம்ம புது பேரிங்கை போட்டு செட் பண்ணி பார்த்துடலாம். புது பேரிங்கை வச்சு நம்ம இதில் இறக்கிடலாம். கப்பில் ரெண்டுலையுமே புது பேரிங்கை போட்டுக்குவோம். முதல்ல மேல் கப்பை போட்டுக்குவோம். மேல் கப்பை இறக்கிட்டு தான் கீழ் கப்பை இறக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அமைப்பு போடுறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக மட்டமாக தட்டி இறக்கணும். இல்லை நான் வந்து மெஷின் வச்சுருக்கேன், ஹைட்ராலிக்கில் வச்சு அழுத்திக்குவோம். இதை இறக்கிட்டு தான் அடுத்து கீழ் கப்பை போடணும். இப்போது இந்த ரிங்கை எடுத்து மாட்டுவோம். இந்த ரிங்கை மாட்டுறதுக்கு முன்னாடி ரிங்கை வந்து பட்டசீலை போட்டு சுத்தம் பண்ணிட்டு ரேமே ஷீட்டால் சுத்தம் பண்ணிக்கங்க. கோரையும் அதே மாதிரி முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் மாட்டணும். இப்போது இந்த ரிங்கை வந்து கரெக்டாக உட்கார வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கீழ்கப்பை வந்து போட்டுக்கலாம். கீழ்கப்பை போடுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்ப்ரிங் வரும், அதையும் முதல்ல மாட்டிக்கும். இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கும். இதில் லேசாக அந்த இது வந்து பேபி பாண்டு அரால்டுன்னு ஒன்று பாருங்கள், அதை ஊற்றிக்குங்க. அதாவது வந்து அரால்டு கிடையாது, அனுபாப் பாண்டுன்னு அனுபாண்டுன்னு சொல்லி ஒரு கம் இருக்குது. அதை வந்து பேரிங் ஷீட்டிங்காக லைட்டாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பின்பக்கம் கப்பை மாட்டிக்கலாம். கொத்து போட்ட பிறகு தேவைப்படாது, இருந்தாலும் சும்மா மைனட்டாக லைட்டாக ஊற்றிக்கிங்க. ஏன்னா இது வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும். ஷீட்டிங் பிரச்சனைக்காக அதை பிடிக்கிறதுக்காக ஷாஃப்ட்டுக்கும் பேரிங்க்கும் இடைவெளி இல்லாமல் பிடிச்சிக்கும். கரெக்டாக லேசாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இப்போ கப்பை மாட்டிக்குவோம். கரெக்டான இடத்துல வச்சு ஃபிட்டிங் பண்ணிங்க. நெட்டு ஸ்க்ரூ போடுற இடத்த கரெக்ட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம கரெக்டாக அழுத்திட்டா அந்த அணுபாண்டுன்ற கெமிக்கல் வந்து ஷாஃப்ட்டுக்கும் பேரிங்க்கும் இடைவெளியை நிரப்பிக்கும், பிடிச்சிக்கும் கரெக்டாக. இப்போ இதை நம்ம ஸ்க்ரூலாம் ஏற்றிட்டு ஃபிட் பண்ணி ஓட்டி பார்த்துடலாம். கப்பு போட்டு ஃபிட் பண்ணி வச்சு இப்போ கெப்பாசிட்டி அடிச்சுட்டு ஓட்டி பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபேனை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபேன் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. இதில் மைனூட்டான பிரச்சனை தான், இது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சின்னு கரெக்டாக சரி பண்ணிக்கலாம்.
பார்க்கறதுக்கு பேரிங் வந்து கரெக்டாக இருக்கும், ஷாஃப்ட் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும், காயெல்லாம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். பிரச்சனை என்னென்னா அந்த ஷாஃப்ட் லைட்டாக தேஞ்சிருக்கிறதுனால அது வந்து சென்டரில் உட்காராமல் சைடில் வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அது வந்து மேக்னெட்டிக் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். கப்புன்னு வந்து ஓரத்தில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும், காயில் வந்து கோரோட ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் சுத்த விடாது. இந்த பிரச்சனை தான் வரும் அதிகபட்சமாக. இந்த மாதிரி சில ஃபேனில் வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் மைனூட்டாக பார்த்து சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து புதிய நண்பர்களாக இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.